Students, exercise number 11.11, question number 1, third subdivision of 3x plus 1 divided by 2x square minus 2x plus 3 அப்படின்னு இருக்கு. இதோட இன்டெகிரல் வேல்யூ என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இதை சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கிவன் கொஸ்டின் நான் i அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணிக்கிறேன். Here given question i is equal to integral 3x plus 1 divided by 2x square minus 2x plus 3 dx. இதுல இந்த நியூமினேட்டர்ல இருக்கிற இந்த 3x plus 1ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? a into differentiation of the denominator. Denominatorல 2x square minus 2x plus 3 இருக்கா plus b க்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது இந்த 3x plus 1ங்கிறது a into differentiation value 2x square டிவிஷன் பண்ணா 4x minus 2x டிவிஷன் பண்ணா 2 plus b க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ரைட். இப்போ ஆன் கம்பேர் பண்ணி a and b உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த 3x plus 1 is equal to a வால் உள்ள மல்டிப்ளை பண்ணா 4ax, a வால் -2 மல்டிப்ளை பண்ணா -2a plus b க்கு ஈக்குவலா. therefore கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x உடைய கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணலாம், அப்புறம் கான்ஸ்டன்ட்டை கம்பேர் பண்ணலாம். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கம்பேர் பண்ணா x உடைய கோஎஃபிஷியன்ட் 3 is equal to இங்க x உடைய கோஎஃபிஷியன்ட் 4a. அப்படின்னா a உடைய வேல்யூ 3/4 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ரைட். சிமிலர்லி b உடைய வேல்யூ என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கான்ஸ்டன்ட் வேல்யூ இங்க 1 இருக்கா. அப்போ 1 is equal to இதுதான் கான்ஸ்டன்டா RHSல -2a plus b. அதாவது 1 is equal to -2 times of a உடைய வேல்யூ 3/4 plus b. அப்போ 1 is equal to இந்த 2க்கும் இந்த 2க்கும் கட் பண்ணலாம் 2 டைம்ஸா, இது -3/2 இருக்கும் plus b. அப்படின்னா 1 -3/2 வந்ததுன்னா +3/2 is equal to b. அப்போ 1 plus 2, 2 plus 3 is 5, 5/2. b உடைய வேல்யூ 5/2 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. ஓகே, ரைட். இப்போ இந்த வேல்யூஸ் எடுத்தா கிவன் இன்டெகிரலை சப்ஸ்டிட் பண்ணிட்டா சம்மை அப்ரோச் பண்ணிடலாம், சம்முக்கு மூவ் பண்ணிடலாம். இந்த கிவன் வேல்யூஸ் எடுத்தா கிவன் கொஸ்டின் அப்ரோச் பண்ணிட்டோம்னா கிவன் கொஸ்டின் என்ன? i is equal to integral 3x plus 1 divided by 2x square minus 2x plus 3 into dx is equal to இந்த கிவன் கொஸ்டின் எதுக்கு ஈக்குவலா? இந்த இன்டெகிரலுக்கு பதிலா இன்டெகிரலா, டிவிஷனுக்கு பதிலா டிவிஷனா, டினாமினேட்டருக்கு பதிலா டினாமினேட்டர் எழுதிட்டோம், இந்த dxக்கு பதிலா dx. இந்த நியூமினேட்டருக்கு பதிலா என்ன எழுத போறோம்? 3x plus 1க்கு பதிலா a into a உடைய வேல்யூ 3/4, a உடைய வேல்யூ 3/4, a into 4x minus 2 plus is plus b க்கு பதிலா b உடைய வேல்யூ 5/2 எடுத்து மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, therefore given integral i is equal to இதை இன்டெகிரேட் பண்ணாலும் இதை இன்டெகிரேட் பண்ணாலும் ரெண்டுக்குமே ஈக்குவல் ரிசல்ட் தான். அப்போ நான் இந்த டேர்மை இன்டெகிரேட் பண்ண போறேன். அப்போ இதுல இன்டெகிரல் இஸ் இன்டெகிரலா 3/4 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். 3/4 4x minus 2 divided by 2x square minus 2x plus 3 dx. இது ஃபர்ஸ்ட் பார்ட். பிளஸ் இஸ் பிளஸ். இந்த 5/2 கான்ஸ்டன்ட், அதனால இந்த 5/2 வெளியே எடுத்து எழுத போறேன். 5/2 integral 1 divided by 2x square minus 2x plus 3 dx. இது செகண்ட் பார்ட். நியூமரேட்டர்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்முக்கு ரெண்டுக்குமே காமன் டினாமினேட்டர், அதனால ரெண்டுத்தையுமே தனித்தனியா செப்பரேட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் சால்வ் பண்ணிடலாம். therefore i is equal to 3/4. i is equal to 3/4. இந்த டினாமினேட்டர் காமி 2x square, டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ண நியூமரேட்டர் கிடைக்குது. 2x square டிவிஷன் பண்ணா 4x, மைனஸ் இஸ் மைனஸ், 2x டிவிஷன் பண்ணா 2. டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் கிடைச்சதுன்னா அதனுடைய ரிசல்ட்டை லாக் ஆஃப் த டினாமினேட்டர். அப்போ இதோட ரிசல்ட்டா லாக் ஆஃப் த டினாமினேட்டர். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை இன்டகிரேஷன் முடிஞ்சதா. பிளஸ் 5/2 இன்டெகிரல் இஸ் இன்டெகிரலா 1 டிவைடட் பை இங்க இருக்குல்ல இந்த 2x மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 3. அதுக்கு பதிலாக நம்ம கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி அதோடைய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுத போறோம்.
ஸோ இங்க இது நோட் ரஃபர்க்கா இருக்கட்டும். என்ன எழுத போறேன்னா இந்த 2x² மைனஸ் 2x பிளஸ் 3 இருக்கு இல்லையா, அதை 2x² மைனஸ் 2x பிளஸ் 3, 2க்கு முன்னாடி இருக்க டேர்ம் 2, அதை 2ஆல டிவைட் பண்ண ரிசல்ட் 1. அப்போ ஒரு பிளஸ் 1 ஸ்கொயரா ஒரு மைனஸ் 1 ஸ்கொயரா எடுத்து எழுத போறேன். இப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த 2x² பிளஸ் 2xஆ பிளஸ் இந்த 1 ஸ்கொயர் அதை எடுத்து முன்னாடி எழுதிட்டேன். 2x² மைனஸ் 2xஆ பிளஸ் 1 ஸ்கொயர். என்ன ரிமைனிங்கா பிளஸ் 3 மைனஸ் 1 ஸ்கொயர்னா 1. அப்போ இதோடைய வேல்யூ இந்த 3 டேர்முமே என்ன எழுதலாம், 2x² மைனஸ் 2xஆ பிளஸ் 1 இருக்கா, அதை நம்ம என்னென்ன சிம்பிளிஃபை பண்ண எழுத முடியும். ஓகே ரைட். இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதை ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். 2 into 1 is 2. மல்டிப்ளை பண்ண 2 வரணும், ஆட் பண்ண மைனஸ் 2 வரணும். என்னென்ன ரிசல்ட்டா, மல்டிப்ளை பண்ண 2, ஆட் பண்ண மைனஸ் 2. அப்போ மைனஸ் 1 மைனஸ் 1. அப்போ டிவைடட் பை மைனஸ் 1 மைனஸ் 2x வரணும்னா மைனஸ் 1x மைனஸ் 1x டிவைடட் பை 2x² டிவைடட் பை 2x². எக்ஸ்க்கு ஸ்கொயர் கட் பண்ணிடலாம், x² கட் பண்ணா 2x மைனஸ் 1 இன்டூ 2x மைனஸ் 1. அப்போ இது என்ன எழுதலாம், 2x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இந்த 3 டேர்மையுமே 2x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். பிளஸ்ஸா 3ல 1 போயிடுச்சுன்னா 2. அப்போ அதை 2x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரா பிளஸ் √2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அதாவது கிவன்ல இருக்க இந்த வேல்யூவை நம்ம இப்படி ரீஆல்டரேட் பண்ணி எழுதலாம். இப்போ இந்த டினாமினேட்டர் 2x² மைனஸ் 2x பிளஸ் 3க்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூ எழுத போகிறோம். 2x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் √2 ஸ்கொயர் dx. ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் பார்ட் இன்டெகிரேஷன் முடிஞ்சது, செகண்ட் பார்ட் தான் இன்டெகிரேட் பண்ணணும். இந்த செகண்ட் பார்ட் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு அந்த ஃபார்மேட்டை நான் இங்கேயே எழுதிடுறேன். இன்டெகிரல் 1 டிவைடட் பை வேரியபிள் ஸ்கொயர் பிளஸ் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் dx உடைய வேல்யூ 1 by a tan inverse of x by a. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை அப்ரோச் பண்ணி அதுக்கான ரிசல்ட் எழுதலாம். ஸோ I is equal to 3 by 4 log 2x² minus 2x plus 3 plus 5 by 2 bracket குள்ள 1 by a. 1 by a உடைய வேல்யூ, a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்க, √2 tan inverse of x by a. x உடைய வேல்யூ 2x minus 1 by a. a உடைய வேல்யூ என்ன, √2. இதோட முடிஞ்சதா, இதோட முடியல கண்ணா. x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்க, x இருக்க வேண்டிய இடத்துல 2x minus 1 இருக்கா. அதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x minus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 கிடைக்கும். அந்த 2வை டினாமினேட்டர்ல எழுதணும். 1 by 2 plus c அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, ரிசல்ட்டா I is equal to 3 by 4 log 2x² minus 2x plus 3 plus இந்த 2ஆல் இது மல்டிப்ளை பண்ணா 5 by 4 ஆயிடும். 1 by √2 tan inverse of 2x minus 1 divided by √2 அப்படின்னு ஆயிடும். ஓகேவா, இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டா, இல்லை இன்னும் ஒரு ஸ்டெப் பிளஸ் சி இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டா, இல்லை நான் ஒரு ஸ்டெப் கம்மி பண்ணி எழுதணும்னா 3 by 4 log 2x² minus 2x plus 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா plus 5 by 2 ஓகே √2 4 √2 tan inverse of 2x minus 1 divided by √2 plus c அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். ஓகேவா, சரி இங்க a உடைய வேல்யூ என்ன, a உடைய வேல்யூ செக் பண்ணலாம். 3 plus 1 3 minus 1 is 2, √2 ஸ்கொயர் எல்லாம் s. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ரிசல்ட்டா. வீடியோவை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன்.